ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 23/12/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஈஸ்வரிய சேவை பற்றி நீங்கள் உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சுத்த சங்கல்பம். அதை நிர்சங்கல்பம்னு சொல்லலாம். அது வீணான சங்கல்பம் கிடையாது. இல்லை, இங்கே நிர்சங்கல்பன்றதே வீண் சங்கல்பத்திலேருந்து விடுபட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ எண்ணங்களற்ற நிலைன்றது வீண் எண்ணங்களற்ற நிலை. மற்றபடி சேவை குறித்து நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த எண்ணம், ஏன்னா இந்த சுபமான எண்ணத்தை உருவாக்குறதே ஒரு சேவை தான். ஸோ அது வீணானது கிடையாது. கேள்வி: பாவ கர்மங்கள்லேருந்து விலகி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா எந்த கடமை செஞ்சாலும் பற்றற்று செய்யணும். அப்போ தான் பாவ கர்மங்கள்லேருந்து பாதுகாப்பாக இருப்பீங்க. பற்று வந்துடுச்சினாலே பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இல்லை, குடும்பத்துக்காக தான் நிறைய பாவங்களே செய்வாங்க. லஞ்சம் வாங்கிறதுலேருந்து எல்லாமே குடும்பத்தில் உள்ளவங்க மேலே பற்றுனால என்ன வேணாலும் செய்வாங்க. இல்லை, ஒரு பொருளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சொத்தை அடையிறது அல்லது லவ்வர் அடையிறது, இதுக்காக கொலையெல்லாம் கூட பண்ணுவாங்க. காரணம் என்ன? பற்று. அதனால தான் பாபா சொல்கிறார், பற்று இல்லாமல் கடமை செஞ்சால் மட்டும்தான் பாவம் இல்லாமல் இருக்க முடியும். அதான் கடமை செய், பலனை எதிர்பார்க்காம செய். பலனை எதிர்பார்க்காம செய்யணும்னா பற்றற்ற கர்மம் செய்யணும். பதில்: நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கும் நீங்கள் சேவை செய்யணும். ஆனால் எப்படி புரிஞ்சிட்டு செய்யணும்? அது அலௌகீக ஈஸ்வரிய கண்ணோட்டத்தில் அவர்களை பார்த்து பண்ணணும். ஆத்மா, சகோதர ஆத்மா, அந்த உணர்வில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் நண்பர்கள் அவன் கேட்பானா கேட்க மாட்டானா, அது ஒரு சகோதர ஆத்மா. இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். இப்போ புதுசாக பார்க்குற ஆத்மா மேலே எப்படி ஒரு அன்பு, பணிவு, கருணை இருக்கும், அதே உணர்வோடு செய்யணும். அதான் அலௌகீக கண்ணோட்டத்தில் செய்யணும். அவங்க மேலே பற்றுதலின் கலர் போகக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு விகார சம்பந்தத்தின் எண்ணம் வந்துச்சுன்னா கூட அது பாவ கர்மம் ஆகிடும். பாருங்க, பாபா சேவை பண்ணுறதே பாவமாகும். விகார எண்ணத்தோட, விகாரம்ன்றது காமம் மட்டும் இல்லை, பற்றும் தான். பற்று, வெறுப்பு எல்லாமே தான். ஸோ எந்த விகாரத்தின் சாயம் பூசப்பட்டாலும் அது பாவ கர்மம் ஆகிடும், நீங்கள் பண்ணுற சேவையே கூட. அதனால தான் பற்றற்றவராகி கடமை செய்யுங்க. இங்கே கடமைன்றது ஈஸ்வரிய கடமை, சேவை பண்ணுறது தான் சொல்கிறேன். இப்போ கடமை செய், பலனை எதிர்பாராதுன்றது ஈஸ்வரிய சேவைக்கும் பொருந்தும். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய முயற்சி பண்ணுங்க. ஸோ ஆத்மாபிமானியாக இருக்கிறதுல தான் எல்லா முயற்சியும் இருக்குது. நான் ஒரு ஜோதி இன்னொரு ஜோதிக்கிட்ட புரிய வைக்கிறேன், அவ்வளோதான். அதில் வேறு எந்த எண்ணமும் இருக்காது. அந்த ஜோதி பாவம் நிரம்பி இருக்குது, அது புண்ணியமாகணும், தூய்மையாகணும். இந்த சுப பாவனையோட சேவை பண்ணணும், பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கணும். ஓம் சாந்தி. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். விஸ்தாரத்தில் போய் சாரத்தை மறந்துடாதீங்கன்னு இல்லையா? ஸோ சேவை, விஸ்தாரம், சாரம், ஆத்மான்றத ஞாபகம் இருக்கணும். ஓம் சாந்தி. ஸோ குழந்தைங்களுக்கு சங்கல்பம், விகல்பம், நிர்சங்கல்பம் அல்லது கர்மம், அகர்மம், விகர்மம் பற்றி பாபா புரிய வைக்கிறார். இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சங்கல்பம் இருக்க தான் செய்யும். இல்லை, எந்த எண்ணமும் இல்லாமல் நீங்கள் இருக்க போகிறது கிடையாது. எந்த மனிதனாலையும் எதையுமே நினைக்காம ஒரு வினாடி கூட இருக்க முடியாது. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். இல்லை, கீதையிலும் இது வரும். இது தெரியாமல் நாங்கள் எண்ணங்களற்று இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் எந்த நன்மையும் கிடையாது, அது சாத்தியமும் கிடையாது. ஸோ இப்பையும்
நீங்கள் எண்ணங்களை உருவாக்கத்தான் செய்வீங்க. சத்தியுகத்திலையும் எண்ணங்கள் உருவாக தான் செய்யும். ஏன்னா மனதுடைய வேலையே எண்ணங்களை உருவாக்குறது தான். ஆனால் எந்த விதமான எண்ணத்தை உருவாக்குறோன்றது தான் முக்கியம். அஞ்ஞான காலத்திலையும் எண்ணங்களை உருவாக்குறீங்க. ஸோ எப்போவுமே எண்ணங்கள் உருவாகுது. ஆனால் ஞானத்தினால் உருவாகிற எண்ணங்கள் சாதாரண எண்ணம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பரமாத்மாவுடைய சேவைக்காக நிமித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யஜ்யத்தை பற்றிய எண்ணங்கள் வரும். ஸோ அதை எண்ணம்னே சொல்ல முடியாது, அது நிர்சங்கல்பம் தான். மற்றபடி தேவையற்ற வீணான எண்ணங்கள் வருது பாருங்கள். அதாவது கலியுகத்துடைய உலகியல் ரீதியான எண்ணம், கலியுகத்து நண்பர்கள் உறவினர்கள் குறித்த எண்ணங்கள், இது எல்லாமே வீணான சங்கல்பங்கள், விகல்பங்கள், தவறான சங்கல்பங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதன் மூலமாக பாவ கர்மங்கள் தான் உருவாகுது. அப்போ விகர்மங்களின் மூலமாக துக்கம்தான் கிடைக்குது. இல்லை ஒருத்தர் எண்ணத்தின் மூலமாகவே நிறைய பாவம் செஞ்சிடலாம். ஸோ அப்போ எண்ணத்தின் மூலமாகவும் பாவம் செய்யக்கூடாது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. மற்றபடி இந்த யஜ்யத்தை குறித்து, சேவையை குறித்து நீங்கள் உருவாக்கக்கூடிய எண்ணங்களை நிர்சங்கல்ப நிலை, எண்ணங்களற்ற நிலைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா சேவையை குறித்து சுத்தமான எண்ணங்கள் உருவாகலாம். பாருங்கள், பாபா குழந்தைகளாகிய உங்களை கவனிச்சிக்கிறதுக்காக தான் இங்கே உட்காந்துட்ருக்கிறார். ஸோ குழந்தைங்களை கவனிச்சிக்கிறதுக்காக கண்டிப்பாக தாய் தந்தைக்கு எண்ணங்கள் உருவாகும். ஆனால் இது சாதாரண எண்ணம் கிடையாது. இதனால் விகர்மம் ஆகிறது கிடையாது. ஆனால் ஒருவேளை யாருடைய சங்கல்பமாவது விகார சம்பந்தத்தின் அடிப்படையில் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக விகர்மம் ஆகிடும். எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா? இப்போ யஜ்யத்தை வளர்ச்சி அடைகிறதுக்காக, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக எண்ணங்கள் உருவாகும். அது பாவ எண்ணம் கிடையாது. ஆனால் ஒருவேளை குறிப்பிட்டவர்கள் மேலே பற்று, காமம், வெறுப்பு இதெல்லாம் வந்து அது சம்மந்தப்பட்ட எண்ணம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாவ எண்ணம் ஆகிடும். இப்போ எவ்வளோ கவனமாக அலர்ட்டாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இங்கே பாவங்களை வென்றவர்கள் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறாரு, நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சேவை பண்ணுங்க. ஆனால் உங்கள் பார்வை எப்படி இருக்கணும்? அலௌகீகமாக ஈஸ்வரிய திருஷ்டியாக இருக்கணும். லௌகீக திருஷ்டியில் இவங்க மாமா மச்சான் அந்த 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 பார்வையே இருக்கக்கூடாதுன்றார். அந்த மோகத்தின் பற்று இருக்கக்கூடாது. பற்றற்றவராகி உங்கள் கடமையை செய்யணும். ஆனால் ஒருவேளை இங்கே இருந்துக்கிட்டு கர்ம சம்பந்தத்தில் இருந்துக்கிட்டு அதை அவங்களால விளக்க முடியலன்னா கூட ஒருபோதும் பரமாத்மாவை விட்டுறக்கூடாது. இல்லையா? டக்குன்னு அந்த அந்த சம்பந்தம் வந்து கட் பண்ண முடியல, அவங்க என் மாமா மச்சான் அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது, அல்லது வேறு ஏதாவது விகார உணர்வு இருந்தால் கூட பாபா விட்டுறாதீங்க. பாபா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லையா? மாயா அவங்க கூட யுத்தம் பண்ணுது. மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பாபா கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பதவி பிராப்தியாக அடைவாங்க. ஸோ அப்போ பாபா கையை பிடிச்சிட்டு இந்த ஞானத்தை கொடுங்க. கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வேலை செய்யும். பாபாவை விட்டுறாதீங்கன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? இந்த மந்திரவாதிகள் ஒரு மந்திரக்கோல் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி நமக்கு மந்திரக்கோல் பாபா. அதை விட்டுறக்கூடாது. உங்களுக்குள்ளே ஏதாவது விகாரம் இருக்குதா இல்லையான்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், உங்களுக்கே தெரியும். ஒரு விகாரம் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் தேக அபிமானி தான்னு புரிஞ்சுக்கோங்க.
யாருக்குள்ள விகாரங்களே இல்லையோ, எந்த விகாரங்களும் இல்லையோ, அவங்க தான் ஆத்ம அபிமானிகள். இப்போ ஆத்ம அபிமானி பயிற்சினா என்ன அர்த்தம்? எந்த விகார உணர்வும் இல்லாமல், இல்லை நான் வெறும் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன் போது அதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லைன்னா எப்படி விகார எண்ணம் வரும்? யாருக்குள்ள எந்த ஒரு விகாரம் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். விகாரங்கள் இல்லாமல் இருக்கிறவங்க தண்டனையிலிருந்து விடுபட்டுடுவாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி விகாரத்தினால பாவம் செஞ்சுருந்தா கூட இப்போ விகாரத்தை முற்றிலும் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்டனையிலேருந்து விடுபட்டுடுவீங்க. ஏன்னா பல ஜென்மமாக பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அதுலேருந்து விடுபடுறதுக்கு தான் பாபா உங்களை ஆத்ம அபிமானி ஆக்குறார். ஏன்னா ஆத்ம அபிமானி ஆகிட்டிங்கனாலே விகாரங்கள்லேருந்து விடுபட்டுடுவீங்க, அப்போ தண்டனையிலேருந்தும் விடுபட்டுடுவீங்க. ஸோ ஒரு சில குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள எந்த விகாரமும் இல்லை, காமமும் இல்லை, கோபமும் இல்லை, பேராசையும் இல்லை, பற்றும் இல்லை. அவங்க தான் சேவையை சூப்பராக பண்ண முடியுன்றார். இப்போ அவங்களுடைய நிலை மிகவும் ஞானமயமாக விஞ்ஞானமயமாக இருக்குதுன்றார். ஸோ ஞானம்னா பாபா கொடுக்குற ஞானம், விஞ்ஞானம்னா ஞானத்தை கடந்த யோக நிலை. இல்லை ஞானம்னா சத்தம் உருவாகும், யோகம்ன்றது முழுக்க முழுக்க அப்படியே பாபா நினைவிலேயே மூழ்கிய நிலை. அப்படி இருக்குது அவங்களுடைய நிலை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லோருமே அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க, இவங்க தான் ராஜா ஆகணும்ன்ட்டு. ஸோ இது ஒரு விதத்தில் இதுவுமே எலெக்ஷன் தான் இல்லையா? பாபா சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறார் இல்லையா, அதுதான் ஓட்டு. அப்போ இவர்கள்கிட்ட எந்த விதமான வீண் எண்ணமும் இல்லை அப்படின்னு உங்கள் தொடர்பில் வந்த அத்தனை பேரும் சொல்லணும். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ இது எனக்கு தெரியும், அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும் யாருக்குள்ள என்னென்ன விகாரங்கள் இருக்குதுன்ட்டு. ஸோ நல்லவர்கள் தானே சொல்லுவோம். யாருக்குள்ள கொஞ்சம் இன்றைக்கி முரளியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? புத்தம் புதியதாக இருக்குது எல்லாமே. யாருக்குள்ள கொஞ்சம் குறை இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆதரவு கிடைக்கும் இல்லையா? விகாரமே இல்லைனா தான் 100% ஆதரவு இருக்கும். குறை இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஆதரவுலையும் குறை இருக்கும். ஸோ அதை வச்சு தான் பதவி. யாருக்குள்ள ஏதாவது விகாரம் இருக்குமோ அவங்க சேவையை செய்ய முடியாது அப்படிங்கிறது நிச்சயப்படுத்திக்கணும். இல்லை சேவை செஞ்சால் தான் வருமானம், ஆனால் விகாரம் இருந்தால் சேவை செய்ய முடியாது. அப்படி நீங்கள் மீறி செஞ்சாலும் அது பாவகர்மம் ஆகிடும். ஸோ யார் விகாரமற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தானும் சேவை செய்து யாருக்கு சேவை செய்கிறாங்களோ அவங்களையும் தனக்கு சமமாக ஆக்க முடியும். இவங்களே விகாரிகளாக இருந்தால் இவங்க சொல்கிறத அவங்க எப்படி சீரியஸாக எடுத்துக்குவாங்க? அவங்களுக்கு தெரியும்ல இல்லையா? நீங்கள் ஒருத்தர் மேலே விகாரம் காம விகாரத்திலேயே இருந்து நீங்கள் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறீங்கன்னா அவங்களே மாறலைன்ட்டு அவங்களும் மாற மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்குள்ள விகாரமே இல்லைன்னும் பொழுது தான் உங்களால் மற்றவர்களையும் உங்களுக்கு சமமாக விகாரமற்றவர்களாக ஆக்க முடியும். ஸோ அதனால் விகாரங்கள் மீது முழு வெற்றி அடையணும், கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கணும். விகல்பங்களின் மீது, அதாவது வீண் சங்கல்பங்களின் மீதும் முழு வெற்றி அடையணும். ஈஸ்வரன் பேரால் செய்யப்படுற சங்கல்பம் நிர்சங்கல்பம்னு சொல்லப்படும். ஸோ அது பண்ணலாம் இல்லையா? பாபா சம்மந்தப்பட்ட, பாபா ஞானம் சம்மந்தப்பட்ட, சேவை சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் உருவாகலாம். இதை தவிர்த்து வேறு சங்கல்பங்கள் உருவாகக்கூடாது. ஸோ உண்மையிலே மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கிறது, சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, இதை தான் நிர்சங்கல்ப நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறுதியில் நீங்கள் கணக்கு வழக்கு முடிச்சுட்டு போகும் பொழுது அங்கே துக்கம் சுகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும்போது எந்த எண்ணங்களும் செல்லாது, எந்த எண்ணங்களும் நடக்காது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அங்கன்னு சொல்கிறது சூக்ஷ்மாதனத்தை சொல்கிறாரா
இல்லை பரந்தாமத்தை சொல்கிறாரான்னு தெரியல. அந்த நேரத்தில் கர்மம் அகர்மம் இரண்டுலேருந்தும் கடந்த அகர்ம நிலையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த நிலையை நாம் இப்போவே அனுபவிக்கணுன்றது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்குது. இல்லை சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் தானே இருக்க சொல்கிறார். சூக்ஷ்மதனத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா, சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே போகணும்னா இங்கே இருக்கக்கூடிய கணக்கு வழக்கம் முடிக்கணும், எந்த கணக்கையும் உருவாக்கிடக்கூடாது. உருவாக்கினா மீண்டும் அதை முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் எச்சரிக்கையாக விலகி இருக்க சொல்கிறார். கணக்கை முடிக்கணும், புதுசாக எந்த உறவுகளையும் உருவாக்காதீங்க, ஒரு பிணமாகவே நினச்சிட்டு வாழுங்கன்றார். பேயாக வந்திருக்கிறோம், பேய் தனியாக ஒரு குடும்பத்தை உருவாக்குமா? ஸோ அப்படி இருக்கணும், அந்த மனநிலை இருக்கணும். ஸோ அதனால தான் சுடுகாட்டில் இருந்து சங்கர் தியானம் பண்ணுறதா காட்டுறாங்க இல்லையா. இது சுடுகாடாக நினச்சிக்கோங்க, ஆனால் கணக்கு இருக்குது, இங்கே இருக்கிறோம், கணக்கு முடிச்சுட்டு பறந்துடணும், அதில் கவனம் இருக்கணும். இங்கே உங்களுடைய சங்கல்பம் கண்டிப்பாக நடக்குது. ஏன்னா முழு உலகத்தையும் சுத்தம் செய்கிறதுக்காக நீங்கள் கருவியாகி இருக்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய சுத்த சங்கல்பங்கள் நிறைவேறும். ஸோ அதனால் சங்கல்பங்களை பாபா உருவாக்கத்தான் சொல்கிறார் இல்லையா. சத்யுகத்தில் சுத்த சங்கல்பங்கள் நடக்கிறதுனால சங்கல்பம் தீய விளைவை ஏற்படுத்தாது. ஸோ அதனால் அங்கே சங்கல்பம் விகல்பம் ஆகிறது கிடையாது, பாவ சங்கல்பங்களாக மாறுறது கிடையாது. அதே மாதிரி அங்கே கர்மங்கள் செஞ்சாலும் கர்ம பந்தனம் ஏற்படாது. ஏன்னா அதுக்கு தான் இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாரு இல்லையா. பற்றற்று கர்மம் செய்ய கற்றுக் கொடுக்குறாரு, அது இயல்பாகவே அங்கே நடக்கும். அதனால் கர்ம பந்தனம் ஏற்படாது. அதனால தான் அங்கே ஆனந்தமாக இருக்க முடியுது. ஸோ இப்போ சுத்த சங்கல்பம் செய்ய வைக்கிறார். ஏன்னா உலகத்தை மாற்றணும், சுத்தமாக்கணும் இல்லையா. உலகத்தை சுத்தம் செய்யறதுக்கான சங்கல்பத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவு பற்றி பரமாத்மா புரிய வைக்க முடியும். பரமாத்மா தான் இதை புரிய வைக்க முடியும், மனிதர்களுக்கு அது தெரியாது. ஏன்னா பரமாத்மா தான் விகர்மங்கள்லேருந்து நம்மை விடுவிப்பவர். ஸோ அப்போ அதை புரிய வச்சு தான் நம்மளை அதிலிருந்து விடுவிக்கிறார். அவர் இந்த சங்கமேகத்தில் உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். அதனால் குழந்தைகளே, ரொம்ப ரொம்ப கவனம் வைங்க உங்கள் மேலே. அதான் உள்நோக்கு முகம் இல்லையா. பாவ கர்மங்கள் பாவ எண்ணங்களை உருவாக்கக்கூடாது அப்படின்னு கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி உங்கள் கணக்கு வழக்குகளில் ரொம்ப கவனமாக முடிக்கணும். புதுசாக எந்த வழக்கம் உருவாக்கல தானே, அதில் கவனம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே வந்திருக்கிறதே கணக்கு வழக்கம் முடிக்கிறதுக்காகத்தான். ஸோ இங்கே வந்த பிறகும் கணக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகிடும், தண்டனை கிடைக்கும். அதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ தண்டனை அடையாமல் இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம், கணக்கு வழக்கம் முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கணும். ஸோ கணக்கு வழக்கம் உருவாக்கினாலே தண்டனை தான் இல்லையா. அதை முடிக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிறதே பெரிய தண்டனை தானே. ஸோ ஏன் பற்றற்று பாபா இருக்க சொல்கிறாரு, அதுலேயும் காம மகா எதிரின்னு இதனால தான் சொல்கிறாரு. ஏன்னா அந்த பந்தனம் தான் ரொம்ப கொடூரமானது. அது ஒரு பந்தனத்தோட பல பந்தனம் உருவாகிடும், குழந்தை அது இதுன்ட்டு. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய எதிரி பாருங்கள். சதம் பாபா கர்ப்ப ஜெயிலின் தண்டனை குறைவானது கிடையாது, ரொம்ப கொடூரமானது. கர்ப்ப ஜெயிலில் போய் மாட்டிக்கக்கூடாது. அதனால் ரொம்ப முயற்சி பண்ணணும். இந்த லட்சியம் மிகவும் உயர்ந்த லட்சியம். அதனால் எச்சரிக்கையோடு நடந்துக்கணும் ஒவ்வொரு அடியிலும். மீண்டும் இங்கே பிறந்துடக்கூடாதுன்னா அந்தளவுக்கு கவனம் இருக்கணும், மீண்டும் கலியுகத்தில் பிறக்கக்கூடாது. ஸோ விகல்பங்களின் மீது கண்டிப்பாக வெற்றி அடையணும். அதாவது பாவ எண்ணங்களின் மீது, செயல்கள் மட்டும் இல்லை, எண்ணங்களின் மீதே வெற்றி அடையணும். இப்போ எந்த அளவுக்கு விகல்பங்களின் மீது வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க,
எந்த அளவுக்கு நிர்சங்கல்ப நிலையில் இருக்கிறீங்க, அதாவது சுகதுக்கத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் நிர்சங்கல்ப நிலையில் இருக்கிறேனா இல்லையான்னு உங்களாலே உங்களை புரிஞ்சிக்க முடியலன்னா மம்மா பாபா கிட்ட கேளுங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுடைய வாரிசுகள் தானே, அதனால் அவங்க உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ பாபா ஒரு சூப்பரான ரகசியத்தை சொல்கிறாரு. நீங்கள் நிர்சங்கல்ப நிலையில் இருந்தீங்கன்னா, அதாவது வீண் எண்ணங்கள், உலகியல் எண்ணங்கள் இதெல்லாம் இல்லாமல் வெறும் சேவை சம்மந்தப்பட்ட எண்ணம் மட்டும், சுப சங்கல்பம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய விகர்மங்களை மட்டுமல்ல மற்றவர்களுடைய விகர்மங்களை கூட உங்களால் அழிக்க முடியும் அப்படிங்கிறார். இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? ஏன்னா பக்தர்களுக்கு அந்த சக்தி இருக்காது. நம்முடைய சக்தியில் அழித்து தான் அவர்களுக்கு முக்தியை கொடுக்குறோம். ஸோ எல்லோருக்கும் சேர்த்து நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ அதனால தான் பக்தர்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. நமக்கு எங்கள் பாவத்தை இயேசு ரத்தத்தினால் கழுவுகிறார் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அதுவுமே நம்மளுடைய மகிமை தான். ஸோ அதாவது நம்ம உழைப்பின் மூலமாக அந்த பலனை அவர்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா ராஜ்யத்தில் எல்லாருமே தேவை, ராஜ்யத்தில் தேவை. அதுக்கப்புறமே நரகத்தில் வந்தாலும் நமக்கு எல்லோரும் தேவை தானே. ஸோ அவர்களே நாம் தயார் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நிர்சங்கல்ப நிலையில் இருக்கிறோம். இங்கே அந்த அதிக சங்கல்பங்களை உருவாக்குறதே காமம் தான். அதனால தான் காமம் மகா எதிரின்றார். ஸோ ஏன் காமத்தை விடணும்னா இவ்வளோ பெரிய பலன் இருக்குது நமக்கு இல்லை. சொர்க்கம் கிடைக்கிறது ஒன்று, இங்கே மற்றவர்களுடைய பாவக்கர்மத்தையே அழிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ எந்த காமம் நிறைந்த மனிதர் உங்கள் முன்னாடி வந்தால் கூட அவங்களுக்குள்ள அந்த விகாரம் நிறைந்த எண்ணம் அங்கே வேலை செய்யாதுன்றார். அந்த எண்ணம் வராதுன்றார். ஸோ எப்படி தேவதைகள் முன்னாடி போயிட்டால் அந்த விகார எண்ணமே இருக்காது இல்லையா? கோயிலுக்கு போகிறாங்கன்னா எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த மாதிரி எண்ணம் வராது. அதேமாதிரி நீங்கள் கூட இப்போ குப்தமான தேவதைகளாக தான் இருக்கிறீங்க. அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா சத்தியுகத்தில் இருக்கிற தேவதைகளுக்கு கோயில் கட்டலை, சங்கம யுகத்தில் நீங்கள் பண்ணுற சேவைக்கு தான் கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனால் குப்தமான விதத்தில் தேவதைகள் நீங்கள். அதனால் உங்கள் முன்னாடி யாருக்குமே அந்த விகார எண்ணம் வர வாய்ப்பு கிடையாதுன்றார். ஆனால் நிறைய காமம் நிறைந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காமம் நிறைந்த எண்ணம் வந்தாலும் கூட நீங்கள் யோக யுக்தமாக நின்னீங்கன்னா, ஃபுல் பாபா நினைவில் மூழ்கி இருந்தீங்கன்னா அவர்களுடைய எண்ணம் உங்களை தாக்காது இல்லை. ஏன்னா அந்த எண்ணம் நமக்குள்ளே அந்த எண்ணத்தை தூண்டிவிடும். இதெல்லாம் சூக்ஷ்மமாக நடந்துகிட்டு இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி வராது. அவங்களுடைய எண்ணத்தையும் அது நம்மளுடைய சுப சங்கல்பம் அவர்களுடைய அந்த விகார எண்ணத்தை அழிச்சிடும். எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். குழந்தைகளே, நீங்கள் இங்கே உங்களுடைய விகாரங்களை பாபா கிட்ட ஆகுதி கொடுக்க வந்திருக்குறீங்க. ஆகுதினா என்ன? யாகத்தில் கடைசியில் போடுவாங்களே ஸ்வாகான்ட்டு, அந்த மாதிரி உங்களுடைய விகாரங்களை ஃபுல்லாக போடுறதுக்கு வந்திருக்கிறீங்க இந்த யாகத்தில். ஆனாலும் ஒரு சிலர் இன்னும் கூட விதிப்படி நீங்கள் ஆகுதி கொடுக்கல. இதை தான் பலி கொடுக்கறதுன்றது. கிறிஸ்தவ மதத்தில் கூட திருப்பலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பலி கொடுக்கணும் அப்படின்னா பாபாவுடைய நினைவில் அனைத்தையும் மறக்கிறது தான் பலி கொடுக்கறது. ஆனால் அவர்களுடைய யோகம் பரமாத்மாவோட இணையலை. முழு நாளும் புத்தி யோகம் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க ஆத்ம அபிமானியாக ஆகலை. தேக அபிமானி ஆகிறதுனால மற்றவர்களுடைய சுபாவத்தின் வசமாகிடுறாங்க. அவங்க கோபப்பட்டால் இவங்களும் கோபப்படுறாங்க, அவங்க காமப்பட்டால் இவங்களும் காமப்படுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாலும் அது உங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா இது ஆத்மா, தூய்மையான ஜோதி. அந்த தூய்மையின் ஒளியை மட்டும் நாலாப்புறமாக பரவச் செய்கிறது தான் நம்மளுடைய வேலை. அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் இருக்கணும். உங்களை ஒரு மெழுகுவர்த்தி ஒளியாக நினைக்கலாம். அந்த ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்குது, பட் அந்த ஆத்மாவின் சக்தி நீங்கள் அப்படி ஒரு ஜோதியாக நினைக்கலாம். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ இதுதான் உள்நோக்கு முகம். உங்களுடைய ஜோதி அணையாமல் இருக்கிறதுல மட்டுமே கவனம் இருக்கணும். சுற்றி இருக்கிறத பார்த்திங்கன்னா இது அணைஞ்சிடும். ஸோ அப்படி நிறைய பேர் சுற்றி இருக்கிற விஷயத்தை பார்த்து அதன் வசமாயிடுறாங்க. அதனால் பாபா மேலே நிலையான அன்பு அவங்களால வைக்க முடியல. அதனால் அவங்களால பரமாத்மாவின் சேவை செய்கிற அதிகாரியும் ஆக முடியல. இல்லை, பாபா மேலே அன்பு நிலையாக இருந்தால் தான் சேவை பண்ண முடியும். மற்ற விஷயத்தில் அன்பு இருந்தால் சேவை செய்ய முடியாது. ஏன்னா நிறைய தடை வரும். அந்த பாபா மேலே உள்ள அன்பில் அந்த தடையெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க, போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அன்பு வேறு எங்கேயோ இருந்துச்சுன்னா இந்த தடை தான் உங்களுக்கு பெருசாக தெரியும், சேவை செய்ய மாட்டீங்க. ஸோ அதனால் யார் பரமாத்மா கிட்ட சேவை பெற்றுக்கொண்டு பிறகு சேவை செய்து கொண்டு இருக்கிறாங்களோ, அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க தான் என்னுடைய உறுதியான குழந்தைகள். அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைக்குன்ற இல்லையா. பாபா நமக்கு ஞானத்தை கொடுக்குறார். அப்போ முதல்ல அவர் நமக்கு சேவை செய்கிறார். பிறகு நாம் மற்றவர்களுக்கு இதே சேவையை செய்கிறோம், தூய்மையாக்குற சேவையை. அவங்க தான் என்னுடைய உறுதியான குழந்தைகள், அவங்களுக்கு தான் மிக உயர்ந்த பதவி கிடைக்குன்ற. ஸோ இந்த விஷயம் ஒரு சிம்பாலிக்காக பைபிளில் சிஷ்யர்களுடைய காலை கழுவி முத்தம் கொடுப்பார் இயேசு. நான் உங்களுக்கு அன்பு செலுத்தின மாதிரி மற்றவங்களுக்கு செலுத்துங்கன்ட்டு. அப்படின்னா எல்லோரும் காலை கழுவி முத்தமாக கொடுத்துட்டு இருக்க முடியும் இல்லையா. ஸோ இங்கே விஷயம் என்னென்னா சேவை செய்கிறாங்க. சேவை செய்கிறதுல தான் அன்பு வெளிப்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க தான் என்னுடைய உறுதியான குழந்தைகள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் தடை வரதான் செய்யும், அதே மாரி சேவை பண்ணணும். ஸோ இப்போ சுயம் பரமாத்மாவே நம்முடைய தந்தையாகி இருக்கிறார். ஸோ அந்த தந்தை சாதாரண ரூபத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் எந்த விதமான சங்கல்பம் செஞ்சாலும் அது உங்களை நீங்களே அழிச்சிக்கிட்டது மாதிரி தான். இன்னும் 108 ஞான கங்கைகள் முழுமையான நிலையை அடைய போகிற அந்த நேரம் வரப்போகுது. மற்றபடி படிக்காதவர்களாக இருக்கிறவங்க தன்னையே வீணடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ பாபா சாதாரண ரூபத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் சொல்கிற மாதிரி நாம் கேட்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலை. அதை தெரிஞ்சிக்கலைனாலே நீங்கள் உருவாக்குற எல்லா எண்ணமும் உங்களை அழிச்சிக்கிற எண்ணம் தான் இல்லையா. பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நாம் அப்படி தான் இருந்தோம். ஸோ நம்மை நாமளே அழிச்சிட்டு தான் இருந்திருக்கிறோம். ஸோ இப்போ 108 ஞான கங்கைகள் முழுமை நிலை அடைய போகிறாங்கன்ற இல்லை, 108 மணிமாலை உருவாக போகுது. ஸோ இப்போ இந்த ஞானத்தை படிக்காமல் இருக்கிறவங்க தன்னையே வீணடிச்சிக்கிறாங்க, அழிச்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான்றதெல்லாம் அங்கே படிக்கலைனாலும் நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸ்கூல் கல்வி படிக்காதவங்க தான் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த கல்வி படிக்கலைனா தான் மிகப்பெரிய நஷ்டம் ஜென்மத்துக்கு. யாராவது இந்த ஈஸ்வர யஜ்யத்தில் யாருக்கும் தெரியாமல் ஏதாவது தப்பு காரியம் பண்ணுறாங்க அப்படின்னா அனைத்தையும் அறிந்த பாபா அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் பிறகு தன்னுடைய சாக்கார ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு டச் பண்ணுவார், அவங்கள எச்சரிக்கிறதுக்காக. ஸோ அதனால் எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. ஸோ தவறுகள் கண்டிப்பாக நடக்குது, இருந்தாலும் அதை பற்றி பாபா கிட்ட தெரியப்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். அதனால் குழந்தைகளே எச்சரிக்கையோடு இருங்க. ஸோ குழந்தைங்க முதல்ல நான் யார், என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும். நான் அப்படின்னு சரீரத்தை சொல்கிறது கிடையாது, ஆத்மாவை தான் சொல்கிறோம். ஸோ ஆத்மாவாகிய நான் எங்கேருந்து வந்தேன், யாரோட குழந்தையாக இருக்கிறேன். நான் ஆத்மா, பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தை அப்படின்னு எப்போ ஆத்மாவுக்கு தெரியுதோ அப்போ அப்பாவை நினைவு செய்யும். அப்போ தான் குஷி வருன்றார். ஏன்னா அந்த பரமாத்மாவுடைய குழந்தை, நான் வெறும் ஆத்மா அப்படின்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்ய செய்ய குஷி வரும். பாபாவுடைய தொழில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது குழந்தைங்களுக்கு குஷி வருது. அவருடைய தொழில் என்ன, அழுக்காக இருக்கிற ஆத்மாக்களை தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகிறது தான், சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறது தான். ஸோ எது வரைக்கும்
சின்னவங்களாகவே இருக்கிறீங்களோ, அப்பாவுடைய தொழிலை பற்றி தெரிஞ்சுக்காமலே இருக்கிறீங்களோ, அது வரைக்கும் குஷி இருக்காது. இப்போ பாபாவுடைய தொழில் தெரியலன்னா, இல்லை ஒரு ரொம்ப குழந்தைக்கு தெரியாது அப்பாவுடைய தொழில் லௌகீகத்தில் கூட, பெருசானா தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு பாபாவுடைய தொழில் தெரியலனாலே நீங்கள் குழந்தையாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த குஷி இருக்காது. பெரியவராக ஆக ஆக தந்தையுடைய தொழிலை பற்றி தெரியும். அப்போ தான் அந்த போதையும் அந்த குஷியும் ஏறிடுதுன்னா இப்படிப்பட்டவருடைய குழந்தை அப்படின்ட்டு. ஸோ அதனால் முதல்ல அவருடைய தொழிலை பற்றியும் நம்முடைய அப்பா யாருன்றதை பற்றியும் அவர் எங்கே வசிக்கிறாருன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஆத்மா ஒருவேளை பரமாத்மாவோட ஐக்கியமாகிடுது அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆத்மா அழிஞ்சிடும்னு வந்துடுமே. அப்போ யாருக்கு குஷி இருக்கும்? இல்லையா? பரமாத்மாவோட கலக்கிறதுல என்ன குஷி இருக்குது? உங்ககிட்ட யாராவது புதிய மாணவர்கள் வராங்க, புதுசாக பாபா குழந்தை வராங்க அப்படின்னா, அதாவது முதல்ல வராங்க, அப்போ அவங்கக்கிட்ட கேளுங்க, நீங்கள் இங்கே என்ன படிக்கிறீங்க, இதன் மூலம் உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கிது அப்படின்னு கேட்க சொல்கிறார். ஏன்னா அந்த லௌகீக காலேஜில் படிக்கிறவங்கள கேட்டால் நாங்கள் டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிட்டு இருக்கிறோம் இந்த படிப்பின் மூலமாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஓகே இவங்க படிக்கிறாங்கன்னு நமக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா அவங்களுக்கு லட்சியம் தெரியுது. அதே மாதிரி இங்கே கூட மாணவர்கள் என்ன சொல்லணும்? இது துக்கத்தின் உலகம், நரகம் இது, பிசாசுகளின் உலகம் இது. ஸோ அதுக்கு நேர் எதிரானது இந்த சொர்க்கம், அது தெய்வீக உலகம். ஸோ அதைத்தான் சொர்க்கம்னு சொல்லுவோமே தவிர இது சொர்க்கம் கிடையாது, இது நரகம் அல்லது துக்கத்தின் உலகம், பாவாத்மாக்களின் உலகம். ஸோ இது எல்லோரும் தெரிஞ்சிருக்கிறாங்க, இது துக்கம் நிரம்பிய உலகம்னு. ஸோ அதனால் எங்களை புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு அவரை தான் கூப்பிடுறாங்க. ஸோ அவர் வந்திருக்கிறார் எங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக. அதனால் அவருடைய வழிப்படி நாங்கள் தூய்மையாகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்க பாபா நம்மளை புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய புது மாணவர்கள்கிட்ட இதை நீங்கள் கேட்கணும். இங்கே என்ன லட்சியத்தோடு படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு நாம் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா லட்சியம் மெயின் இல்லையா? அவங்க அப்போ தான் தன்னுடைய ஆசிரியராகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய பாபாவுடைய தொழிலை பற்றி சொல்ல முடியும். பாபா தன்னை பற்றி தானே பெருமை அடிச்சிக்க மாட்டார் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் தான் அதை சொல்லணும். ஆசிரியர் தன் மகிமையை தானே சொல்வாரா என்ன? ஸோ அதை மாணவர்கள் தான் சொல்லுவாங்க, இவர் இப்படிப்பட்ட ஆசிரியர் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் மாணவர் ஆசிரியரை வெளிப்படுத்துவார்னு சொல்லுவாங்க. ஸோ பிதா மகனை வெளிப்படுத்தினார், மகன் பிதாவை வெளிப்படுத்துவார்ன்றதிலும் இந்த அர்த்தம் தான். நாம் தான் அப்பாவை வெளிப்படுத்தணும். குழந்தைகளாகிய நீங்கள் இவ்வளவு கோர்ஸ் படித்து வந்திருக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுடைய வேலை இதை புதியவர்களுக்கு புரிய வைக்கிறது. மற்றபடி பிஏ எம்ஏ சொல்லிக் கொடுக்குற டீச்சர் ஆனா அவனை சொல்லிக் கொடுப்பாங்களா என்ன இல்லையா? அப்போ நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனா அவனா அதுதான் 7 நாள் கோர்ஸ். அதுக்கப்புறம் முரளி படிக்க படிக்க அது புரியும் அவங்களுக்கு. சில மாணவர்கள் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கிறாங்க, அவங்க தான் மற்றவர்களையும் படிக்க வைப்பாங்க. அது லௌகீகத்துலேயுமே, லௌகீக ஸ்கூல்லையுமே அது மாதிரி நல்லா படிக்கிற குழந்தைங்க மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம பாபா குழந்தைகளில் அம்மா பாபா ரொம்ப புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இவங்க தெய்வீக தர்மத்தின் முதல் மாதா, அவரை ஜெகதம்பான்னு சொல்கிறோம். மாதாவுக்கு நிறைய மகிமை இருக்குது. ஸோ இது இப்போ பாபா மாதான்னு சொல்கிறது மம்மாவையும் குறிக்கும், பிரம்மா பாபாவையும் குறிக்கும். ஏன்னா பிரம்மா பாபாவும் நமக்கு அம்மா தான். வங்காளத்தில் காளி, துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி அப்படின்னு இந்த 4 தேவிக்கும் நிறைய பூஜை செய்வாங்க. ஸோ பெங்கால் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் துர்கை பூஜைக்கு. இப்போ அந்த 4 தொழிலை பற்றி
தெரிஞ்சிருக்கணும்ல. பூஜை பண்ணால் போதுமா, அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. லக்ஷ்மியோ செல்வத்தின் தேவியாக இருக்கிறாரு. அவர் இங்கே தான் ராஜ்யம் பண்ணிட்டு போயிருக்கிறார். மற்றபடி காளி, துர்கை போன்ற பெயர்கள் எல்லாமே இந்த மம்மாவுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் அல்லது பிரம்மா பாபாவுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள். ஒருவேளை 4 மாதாக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய 4 கணவன்மார்களும் இருக்கணுமே. இப்போ லக்ஷ்மியோடைய கணவன் நாராயணன், அது தெரியும் எல்லாருக்கும், ஃபேமஸ்ஸு. அப்போ காளியோடைய கணவன் யார்? அவங்க சங்கர்னு காட்டுறாங்க. ஆனால் சங்கரனை பார்வதியோடைய கணவன் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி ஒன்றும் காளி கிடையாது. சூப்பராக சொல்கிறார் இல்லையா பாபா. ஸோ அதனால் அப்போ காளியுடைய கணவன் யாருன்னு கேட்குறார். பலர் காளிக்கு பூஜை பண்ணுறாங்க, மாதாவை நினைவு செய்கிறாங்க, காளி மாதான்ட்டு. ஆனால் பிதாவை பற்றி தெரியாது. காளிக்கு ஒன்று கணவராவது இருக்கணும் அல்லது தந்தையாவது இருக்கணும். ஆனால் யாருக்குமே காளியோடைய தந்தையும் தெரியாது, கணவனையும் தெரியாது. உலகமோ ஒரே உலகம்தான். இதே உலகம் ஒரு சமயம் துக்கம் நிரம்பிய உலகமாகவும் இன்னொரு சமயம் சுகம் நிரம்பிய உலகமாகவும் மாறுது. துக்கம் நிரம்பிய உலகமாக இருக்கும்போது நரகமாக இருக்குது, சுகம் நிரம்பிய உலகமாக சத்தியுகத்தில் தான் இருக்குது. அதை மலர் தோட்டம் அல்லது சொர்க்கம்னு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். லக்ஷ்மி நாராயணன் கூட இந்த சிருஷ்டியில் தான் சத்தியுகத்தின் நேரத்தில் ராஜ்யம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மற்றபடி சூக்ஷ்மமாக லக்ஷ்மி நாராயணன் இருக்கிற வைகுண்டம்னு ஒன்று கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிறாங்களா? சூக்ஷ்மமாக அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க கிடையாது. இதே பூமி சத்தியுகமாக இருக்கும்போது இங்கே தான் ஆட்சி செஞ்சாங்க. ஏதோ மேலே ஏதோ வைகுண்டம் இருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சித்திரம் இங்கே தானே இருக்குது. அப்போ இங்கே தானே இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே கண்டிப்பாக ராஜ்யம் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. முழு விளையாட்டும் இந்த சாக்கார உலகத்தில் தான் நடக்குது. அதனால தான் இது பேர் கர்மக்ஷேத்திரம்ன்ட்டு மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ வரலாறு புவியியல் எல்லாமே இந்த ஸ்தூல உலகத்தில் தான் நடக்குது. சூக்ஷ்மவாதனத்தின் வரலாறு புவியியல்னு எதுவும் கிடையாது. ஆனால் எல்லா விஷயங்களையும் விட்டு நீங்கள் புதிய மாணவர்களுக்கு தந்தையை பற்றி கற்றுக் கொடுக்கணும். பிறகு ஆஸ்தியை பற்றி புரிய வைக்கணும் இல்லையா? முதல்ல அவர் நம்முடைய அப்பான்றதை புரிய வைக்கணும். அந்த தந்தையைத்தான் இறைவன்னு சொல்கிறாங்க, பரமாத்மான்னு சொல்கிறாங்க. ஸோ எது வரைக்கும் அவங்க இதை முழுசாக புரிஞ்சுக்கலையோ அது வரைக்கும் அவங்களுக்கு பரமாத்மா மேலே அந்த அன்பு ஏற்படாது இல்லையா? அவர் கொடுத்ததை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம், இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இப்போ இழந்துட்டோம், மீண்டும் கொடுப்பதற்காக வராருன்றதை நிச்சய புத்தி ஏற்படுத்தணும். இல்லாட்டின்னா அந்த குஷி வராது. ஏன்னா எப்போ தந்தையை தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவருடைய தொழிலை தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் குஷியில் வருவாங்க. முதல்ல அப்பான்னு தெரிஞ்சுட்டா அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குஷியில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த முக்கியமான விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுல தான் குஷி இருக்குது. இறைவனோ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பவர், ஆனந்த ஸ்வரூபமானவர். அப்படி இருக்கும்போது நாம் அவருடைய குழந்தைன்னா ஏன் நமக்கு அந்த குஷி இருக்க மாட்டேங்குது? ஏன் அது வரக்கூடாதுன்றார் இல்லையா? அவருடைய குழந்தைய ஆகிட்டோம், அப்போ அந்த குஷி இருக்கணும் தானே? ஏன் அந்த குதூகலம் ஏற்படலை? ஏன் ஏற்படலைன்னு வேறு யாருடைய குழந்தையாவோ இருக்கிறீங்க இல்லையா? கடவுளே எனக்கு கணவனாக, மனைவியாக, குழந்தையாக, அப்பா அம்மாவாக, குருவாக, அவர் மட்டுமே எல்லாமாவும் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வேறு யாரையோ இந்த உறவில் வச்சுருக்கும்போது தான் பிரச்சனை வருது. ஸோ அதை தான் புத்தியினால் கட் பண்ணி என் ஒருவனை மட்டும் சகல உறவிலும் நினைங்கன்றார். அப்போ அந்த சந்தோஷம் வரும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். பாபா மாதிரி நான் கடவுளுடைய குழந்தை, நான் எப்போவுமே மகிழ்ச்சியான மாஸ்டர் பகவான். ஒருவேளை அந்த குஷி உங்களுக்கு வரலை அப்படின்னா உங்களை கடவுளுடைய குழந்தைன்னு புரிஞ்சிக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம அப்பா எப்போவும் மகிழ்ச்சியானவர் இல்லையா? ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா தந்தையை தெரிஞ்சிக்கலன்னு தானே அர்த்தம். இது ஈஸியான விஷயந்தானே அப்படின்னு சொல்கிறார். அப்போ குஷியாக இருக்கிறீங்கன்னா நான் பாபாவுக்கு மட்டும் குழந்தையாக இருக்கிறேன், நானும் பாபா மூணாவது எதுவும் கிடையாது, அப்படி இருக்கணும் எங்கே இருந்தாலும். ஒரு சிலருக்கு இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு பதிலாக அமைதி பிடிச்சிருக்குது. இல்லை அப்படியே வந்தோடனே யோகா ரூமுக்கு போயிடுவாங்க, பாபா ரூமுக்கு போயிடுவாங்க.
ஏன்னா ஞானத்தை கூட எடுக்க முடியாத நிலையில் பலர் இருக்கிறாங்க. அவ்வளோ நேரம் எங்கே இருக்குது? இந்த தந்தையை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியில் இருந்தால் கூட அதுவும் நல்லது. ஸோ அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க, தெரிஞ்சுட்டு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. சன்னியாசிகள் கூட ஆனால் ஞானத்தை எல்லாம் எடுத்தால் தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். பட்டு குறைஞ்சபட்சம் பாபாவை நினைக்கவாது செய்கிறாங்கன்னா ஓகே, அதுவும் நல்லது தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை மொத்தமாக விட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக சன்னியாசிகள் கூட மலைகளின் குகையில் போய் பரமாத்மாவுடைய நினைவில் உட்கார்றாங்க. ஸோ அப்படி பரமபிதா பரமாத்மாவுடைய பரம ஒளியின் நினைவில் இருந்தால் கூட நல்லது தான். ஸோ அவருடைய நினைவில் சன்னியாசிகள் கூட நிர்விகாரிகள் ஆக முடியும். கரெக்டாக புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்படி சன்னியாசிகள், ஏன்னா கடைசியில் அப்படி தான் நினைப்பாங்க எல்லோரும். அப்போவும் அவங்க நிர்விகாரிகள் ஆக முடியும். ஆனால் வீட்டில் அமர்ந்தபடி நினைவு செய்ய முடியாது அவங்களால. அங்கே குழந்தை குட்டிகள் மேலே பற்று ஏற்பட்டபடி இருக்கும். ஸோ அதனால தான் சன்னியாசம் செய்கிறாங்க. தூய்மையானவராக ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் சுகம் இருக்குது இல்லையா? சன்னியாசிகள் எல்லோரையும் விட நல்லவர்கள். ஆதிதேவன் கூட சன்னியாசி ஆனார் இல்லையா? அவருடைய கோயில் முன்னால் இருக்குது. ஸோ ஆதிதேவன்றது பிரம்மா தான். ஸோ எல்லையற்ற சன்னியாசியாக பாபா ஆகியிருக்கிறார். இதோட நினைவாக அவங்க எல்லைக்குட்பட்ட சன்னியாசி ஆகிறாங்க. ஸோ ஆதிதேவ் கோயிலில் தபஸ்யா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கீதையில் கூட சொல்கிறாங்க, தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் சன்னியாசம் செய்யின்ட்டு. அவங்க சன்னியாசம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், மகாத்மா ஆகிடுறாங்க. அந்த சன்னியாசி எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகளை சொல்கிறார். இல்லறவாசியை மகாத்மான்னு சொல்கிறது முறை கிடையாது. உங்களையோ பரமாத்மா சந்நியாசம் செய்ய வச்சிருக்கிறார். சந்நியாசம் செய்கிறது சுகத்தை அடையிறதுக்காகத்தான். மகாத்மாக்கள் ஒருபோதும் துக்கமிக்கவர்களாக ஆகிறது கிடையாது. ஸோ அப்போ உண்மையான மகாத்மா அப்படிங்கிறது சொர்க்கத்தில் இருப்பவர்களை தான் குறிக்கும் இல்லையா? அவங்க தான் ஒருபோதும் துக்கம் அனுபவிக்காதவர்கள். ராஜாக்கள் கூட சந்நியாசம் செய்யும்போது கிரீடத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. கோபிச்சந்த் அப்படிங்கிற ஒரு ராஜா அது மாதிரி சந்நியாசம் செஞ்சாராம். அப்போ சந்நியாசம் செய்கிறதுலையும் கண்டிப்பாக சுகம் இருக்குது, நல்லது. அப்புறங்க முழு சந்நியாசம் செய்யும்போது கூட அந்த சுகம் இல்லையா, அந்த நாட்டை மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு துக்கம் பாரம் இருக்குது. ஸோ அதனால் அதை விட்டுட்டு அவங்க போகிறாங்க. அது ஒரு சுகத்தை கொடுக்குது, ஆனால் சொர்க்கத்தை கொடுக்காது இல்லையா? சொர்க்கத்தை கொடுக்கணும், கரெக்டாக பாபாவை நினைவு செய்யணும். அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் மறைச்சி செய்யக்கூடாது. பாப்தாதா கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. பாபா கிட்ட சொன்னீங்கன்னா தப்பிச்சுக்குவோம். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மாயா கிட்ட. மாணவர்கள் ஆசிரியரை வெளிப்படுத்தணும், தந்தையை வெளிப்படுத்தணும், படித்ததை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த குழந்தை தான் உறுதியான குழந்தைன்றாரு. எப்போவுமே மகிழ்ச்சியான இறைவனுடைய குழந்தைகளாக இருக்கணும். எப்போவுமே நான் இறைவனுடைய குழந்தை, மகிழ்ச்சியான இறைவனுடைய குழந்தைன்ற அளவற்ற மகிழ்ச்சியில் நீங்கள் இருக்கணும், இந்த நினைவில் இருக்கணும். வரதானம், விகாரங்கள்ன்ற பாம்பை கூட படுக்கையாக ஆக்கிவிடக்கூடிய விஷ்ணுவுக்கு சமானமாக எப்பொழுதும் வெற்றியாளர், கவலையற்றவர்களாக ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், விஷ்ணுவுடைய பாம்பு படுக்கை இல்லையா, பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பார் அல்லது உட்காந்துட்டு இருப்பார். ஸோ பாம்பு ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் விஷ்ணுவுக்கு. ஏன் அப்படி காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, அது வெற்றி அடைந்த குழந்தைகளுடைய சகஜயோக வாழ்க்கையின் நினைவார்த்தம். அப்படியே கேஷ் இல்லையா, படுத்துக்கிட்டே ஒரு காரியத்தை செய்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக, அதெல்லாம் நான் படுத்துகிட்டே பண்ணுறேன்டா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. படுத்துக்கிட்டே படிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அப்போ அந்த மாதிரி யோகம் கூட அவ்வளவு ஈஸியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுடைய நினைவார்த்தம். ஏன்னா ஜென்ரலாக யோகம்ட்டு ஹடயோகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமான, கைகாலெல்லாம் வித்தியாசமாக மடக்கிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு விதவிதமாக முதுகெல்லாம் வளைச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நாம் படுத்துக்கிட்டே பண்ணுறோம். படுத்துக்கிட்டேவும் பண்ண முடியும், படுத்துக்கிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, படுத்துக்கிட்டும் பண்ணலாம்.
ஏன்னா இங்கே நினைவு தான். ஸோ அதோடைய நினைவார்த்தம் தான் அவர் படுத்துக்கிட்டு இருக்கிறதா காட்டுறது. ஸோ சகஜ யோகத்தின் மூலமாக விகாரங்கள்ன்ற பாம்பு கூட அடிமையாயிடுது. இல்லை, நினைக்கிறதோ ரொம்ப ஈஸி, ஆனால் இதில் விகாரம்ன்ற பாம்பே அடிமையாயிடுது. ஸோ எந்த குழந்தைங்க விகாரங்கள்ன்ற பாம்பு மேலே வெற்றி அடைந்து அதை தன்னுடைய ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பெட்டாக மாற்றிடுறாங்களோ அவங்க எப்போவுமே விஷ்ணுவை மாதிரி சதா சிரித்த முகத்தோட கவலை இல்லாமல் இருப்பாங்க. இல்லையா, விஷ்ணுனால எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பார் விஷ்ணு கிருஷ்ணர். ஸோ அதனால் எப்போவுமே விகாரங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற அதிகாரி நான் அப்படின்ற அந்த போதையை கொடுக்கக்கூடிய தன்னுடைய சித்திரத்தை, அதாவது பாம்பு படுக்கையில் இருக்கிற அந்த விஷ்ணு சித்திரம் உங்களோடது தான். ஸோ அந்த சித்திரத்தை முன்னாடி பாருங்கள். ஆத்மாவாகிய நான் எப்போவுமே ஓய்வான நிலையில் கவலையற்று இருக்கிற பாபா நினைவில் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கட்டும். ஸ்லோகன்: பாலகன் மற்றும் எஜமானன் இந்த தன்மையின் சமநிலை மூலமாக எந்த திட்டத்தையும் நடைமுறையில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஒரு சேவைக்கான திட்டம் போடுறீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் வைப்பாங்க சென்டரில். கும்பலாக சேர்ந்து சேவை பண்ணுறதுக்காக அவங்களுடைய கருத்து கேட்பாங்க. ஆனால் அந்த கருத்தை சொல்லும்போது ஒரு எஜமானனாக சொல்லுங்கன்றார். அடுத்தது இன்சார்ஜ் பிரதரோ சிஸ்டரோ அதில் எந்த கருத்து எல்லோருக்கும் பிடிச்சிருக்குதுன்னு பார்த்து அதை முடிவு பண்ணுவார். ஸோ அந்த நேரம் அது நீங்கள் சொன்ன கருத்தாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு குழந்தையாகி அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் அப்படி திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். பாலகன் மற்றும் எஜமானத்தன்மை இன் சமநிலை இல்லையா. அதேமாதிரி ஜென்ரலாகவே எல்லாத்துலேயுமே ஒரு திட்டம் போடும்போது எஜமானனாக இருங்க, செயல்படுத்தும் போது குழந்தையாக இருங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு அதை செய்யணும், அவ்வளோதான். அவ்யக்த இஷாரா. இப்போ சம்பன்னம் மற்றும் கர்மதைத்தாகிறதுக்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் சக்திக்கு சிக்னல் கொடுங்க அல்லது ஆர்டர் கொடுங்க. அந்த ஆர்டர் மூலமாக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி அந்த கர்மேந்திரியத்தை நீங்கள் இயக்கணும். நீங்கள் சொல்கிறத தான் கர்மேந்திரியம் கேட்கணும். அப்படி நீங்கள் கர்மேந்திரியங்களை வென்றவர்களாக ஆனீங்கன்னா பிறகு இயற்கையும் வென்றவர்களாக ஆகிடுவீங்க இல்லையா. இந்த கர்மேந்திரியத்தை வெல்வதன் மூலமாக தான் இயற்கையே வென்றவராக, உலகத்தையே வென்றவராக ஆகிறீங்க. ஸோ அப்படி ஆகி கர்மாதீத்த நிலைன்ற ஆசனத்தில் அமர்ந்தவராகி பின் உலக ராஜ்ய அதிகாரி ஆகிடுவீங்க இல்லையா. கர்மேந்திரியத்தை முழுக்க முழுக்க தன் கண்ட்ரோலில் யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு இயற்கையும் கட்டுப்படும். அவங்க தான் கர்மாதீத்த நிலையிலும் இருக்க முடியும் இல்லையா. ஆடாத அசையாத எந்த எண்ணமும் இல்லாத அந்த நிலையில் இருக்க முடியும். எந்த நிலையும் எந்த எண்ணமும் வரலை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மேந்திரம் தன் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாட்டினா கர்மேந்திரம் அது இஷ்டத்துக்கு எண்ணத்தை உருவாக்க வைக்கும். ஸோ அப்படி கர்மாதீத்த நிலைன்ற ஆசனத்தில் ஸ்திரமாக யார் உட்காந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உலக ராஜ சிம்மாசனம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கர்மேந்திரியமும் உள்ளேனையா அப்படின்னு நீங்கள் சொன்னபடி நடக்கணும். நீங்கள் எஜமானன், நீங்கள் சொல்கிறத தான் அது கேட்கணும். அது சொல்கிற மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் ராஜ்ய அதிகாரிகளாகிய உங்களை அது வணங்கும். எப்போவுமே அது உங்களுக்கு வணங்கி தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கர்மாதித்த நிலையை அடைய முடியும். ஸோ கர்மாதித்த நிலை தான் ராஜ நிலை, அதை புரிஞ்சுக்கணும். செம பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸ். முரளியே நிறைய புது புது கருத்துக்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.